454 மார்க்ஸ். நர்சிங் படிக்கணும்னு ஆசை, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது கனவு. ஆனா இன்னைக்கு புதருக்குள்ள உயிர் இல்லாம கிடக்குறா. இன்னும் காணாம போயிருக்குன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க இருக்கிற போலீஸ் என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? உன் பொண்ணு யாரு கூட ஓடி போயிருப்பான்னு கேவலமா பேசியிருக்காங்க. மைனர் பொண்ணு காணாம போனா 0 FIR போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேஷன் மாறி போன்னு அலக்கழிச்சிருக்காங்க. இந்த டைம் டிலே காரணம் தான் அந்த பொண்ணு உயிர் போறதுக்கு காரணம். எத்தனை பிரதீபா, இன்னும் எத்தனை பேரு? படிப்புல கோல்டு மெடல் வாங்கின பொண்ணுங்களுக்கே இந்த நாட்டுல சேஃப் இல்லைன்னா அப்ப இந்த சட்டங்கள்லாம் யாருக்காக இருக்கு? குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை எல்லாம் வேணாம். அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு எப்படி துடிச்சு செத்தாலோ அதே தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கும் கிடைக்கணும். எத்தனை நாள் தான் பொண்ணுங்களை சேஃபா இருக்க சொல்லுவீங்க? இந்த மிருகங்களுக்கு தண்டனை கொடுக்கற துணிவு எப்ப வரும்? ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம குரல் அடங்க கூடாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா டேஷனுக்கும் நம்ம குரல் கேட்கணும்.